புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 10 சிறிய மனிதன் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 240. அது அனுபவ உண்மையை ஒரு நிலையான சட்டமாகக் காண்கிறது. நித்தியத்திற்காக அல்ல, ஒரு மணி நேரத்திற்கு உழைக்கிறது. மற்றும் அதன் ஆதாயங்களை அந்த தருணத்தின் அழைப்பை நிறைவேற்றுகிறது. அது ஆளவும் பயன்படுத்தவும் வேண்டிய உடலுக்கு சேவை செய்யும். ஒரு பொருள் மனதின் மெதுவான செயல்முறை மற்றும் ஒரு தவறான உணர்வின் மீது சாய்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஒளிரும் தெளிவின்மையில் பிறந்தது. நொண்டி தொடக்கத்திலிருந்து மெதுவாக முன்னேறுதல், கருதுகோளைவாதத்தில் ஊன்றுதல், அதன் கோட்பாடுகளை நம்பிக்கைகளாக திணித்தல், அது பாதி அறியப்பட்டதிலிருந்து தெரியாதது வரை பகுத்தறிவு செய்தல், எப்போதும் அதன் பலவீனமான சிந்தனை இல்லத்தை உருவாக்குதல், அது சுழற்றிய வலையை எப்போதும் அவிழ்த்தல். தனக்கு நிழல் போல் தோன்றும் ஒரு அந்தி முனிவர், நிமிடத்திலிருந்து குறுகிய நிமிடத்திற்கு நகர்கிறார். தனது துணைக்கோள்களை சார்ந்திருக்கும் ஒரு ராஜா அறியாத அமைச்சர்களின் ஆணைகளில் கையெழுத்திடுகிறார். தனது சான்றுகளை பாதியாகக் கொண்ட நீதிபதி, நிச்சயமற்ற தன்மையின் முன்மொழிவுகளை உரக்கக் கூறும் குரல், அறிவின் கட்டிடக் கலைஞர், அதன் மூலத்தை அல்ல. இந்த சக்தி வாய்ந்த அடிமை தனது தாழ்ந்த நிலையை நினைக்கிறான், இயற்கையின் உயர்ந்த உச்சத்தை, உருவாக்கப்பட்ட எல்லாவற்றிலும் தனது பங்கை மறந்து, தன் சொந்த கண்ணியத்தில் ஆணவத்துடன் தாழ்மையுடன் தன்னை நம்புகிறான். தன் சொந்த படைப்புகளை தன் நோக்கத்திற்காக எடுத்துக்கொள்கிறான். நித்திய ஒளி மற்றும் அறிவுக்கு உயர வேண்டும். மனிதனின் வெற்று தொடக்கத்திலிருந்து நாம் ஏற வேண்டும். பூமியின் கனமான சிறிய தன்மையிலிருந்து நாம் உடைக்க வேண்டும். ஆன்மீக நெருப்பால் நம் இயல்பை தேட வேண்டும். ஒரு பூச்சி ஊர்ந்து செல்வது நமது புகழ்பெற்ற விமானத்தை முன்னறிவிக்கிறது. நமது மனித நிலை எதிர்கால கடவுளை தொட்டிலிடுகிறது. நமது மரண பலவீனம் ஒரு அழியாத சக்தி. இந்த வெளிர் மினுமினு புயரண்டல்களின் உச்சியில், விடியல் பிரகாசம் பூர்வீக அந்தியுடன் சூதாடி பகல் வளரவும் இரவு தோல்வியடையவும் உதவியது. புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 10 சிறிய மனிதன் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 241. ஒரு அகலமான மற்றும் மின்னும் பாலத்தின் மீது தப்பித்து அவர் ஆரம்பகால ஒளியின் மண்டலத்திற்குள் வந்தார். பாதி உதயமான சூரியனின் ஆட்சி. அதன் கதிர்களிலிருந்து நமது மனதின் முழு கோளமும் பிறந்தது. அறியாத ஆழங்களுடன் மத்தியஸ்தம் செய்ய உலகங்களின் ஆவியால் நியமிக்கப்பட்டார். சிந்தனை மற்றும் சந்தேகத்தின் சம இறக்கைகளில் பாதி நிலைநிறுத்தப்பட்டு ஒரு முன்மாதிரி திறமையான நுண்ணறிவு உயிரினங்களின் மறைக்கப்பட்ட முனைகளை இடைவிடாமல் சுழற்றியது. வாழ்க்கையின் நகரும் செயலில் ஒரு இரகசியம் சுவாசித்தது. இயற்கையின் அற்புதங்களின் மறைமுக செவிலியர். அது வாழ்க்கையின் அதிசயங்களை பொருளின் சேற்றிலிருந்து வடிவமைத்தது. அது பொருட்களின் வடிவங்களின் வடிவத்தை வெட்டியது. தெளிவற்ற அறியாமை பரந்த அளவில் மனதின் கூடாரத்தை அமைத்தது. அளவீடு மற்றும் சாதனத்தின் ஒரு தலைசிறந்த மந்திரவாதி மீண்டும் மீண்டும் வரும் வடிவங்களிலிருந்து ஒரு நித்தியத்தை உருவாக்கியுள்ளார். அலைந்து தெரியும் பார்வையாளருக்கு சிந்தனைக்கு ஒரு இருக்கை ஒதுக்கப்பட்டது. பூமியில் இந்த பரமபுத்திசாலித்தனத்தின் விருப்பத்தால் ஒரு உடலற்ற ஆற்றல் பொருளின் அங்கியை அணிந்துள்ளது. புரோட்டானும் ஃபோட்டானும் பிம்பத்திற்கு உதவின கண் நுட்பமான விஷயங்களை ஒரு போதீக உலகமாக மாற்றவும், கண்ணுக்குத் தெரியாதது வடிவமாக தோன்றவும், அசைக்க முடியாதது நிறைவாக உணரப்பட்டது. உணர்வின் மந்திரம் கருத்தின் கலையுடன் இணைந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விளக்கப் பெயரைக் கொடுத்தது. கருத்து ஒரு உடலின் கலைத்திறனில் மறைக்கப்பட்டது, மேலும் ஒரு விசித்திரமான அணுவிதியின் மாயத்தோற்றத்தால் உணர்வு வைக்கக் கூடிய ஒரு சட்டகம் உருவாக்கப்பட்டது. அதில் பிரபஞ்சத்தின் அதன் குறியீட்டு படம். இன்னும் பெரிய அதிசயம் செய்யப்பட்டது. மத்தியஸ்த ஒளி உடலின் சக்தி, மரம் மற்றும் தாவரத்தின் தூக்கம் மற்றும் கனவு, விலங்கின் துடிப்பான உணர்வு, மனிதனில் உள்ள சிந்தனை, மேலே உள்ள ஒரு கதிரின் பிரகாசத்துடன் இணைத்தது. பொருளின் சிந்திக்கும் உரிமையை அங்கீகரிக்கும் அதன் திறன்.